முதலாவதாக இந்த இலத்திரனியல் பஸ் கட்டணம் குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடியதாக இருக்கும். தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலத்திரனியல் பஸ் கட்டணம் மாக்கும்புரவில் ஆரம்பம், கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்கிறார் அமைச்சர் பிமல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் இது குறித்த தகவல்களை பிரதான செய்திகளாக தந்திருக்கின்றன. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினுடைய ஆலோசனையுடன் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள போக்குவரத்து சேவையை மேலும் வலுப்படுத்தவும், பயணிகள் மற்றும் பஸ் நடத்துனர்களிடையே வெளிப்படைத்தன்மையை மேலும் உறுதி செய்யவும், பயணிகளின் வசதிக்காகவும் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் திட்டம் நேற்று 24ஆம் தேதி முதல் மாக்கும்புர பல்நோக்கு பஸ் நிலையத்திலிருந்து போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி குறிப்பிடுகிறது. வங்கி அட்டைகள் மூலம் பஸ் கட்டணம் செலுத்தும் போது பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்ற விடயமும் அவரால் இதன் பொழுது குறிப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே வங்கி கட்டணங்கள் செலுத்துவது பஸ் உரிமையாளர்களுக்கு மாற்றப்படும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன்படி வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் திட்டத்தினூடாக பயணிகள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த புதிய முறைமையினூடாக பயணிகளுக்கு மேலதிகமாக பணம் செலவாகாது, மேலும் அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே செலுத்த அனுமதிக்கும். அட்டை அடிப்படையிலான பஸ் கட்டண திட்டம் எதிர்வரும் நாட்களில் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த கட்டண முறையின் ஆரம்ப கட்டமாக அதிவேக நெடுஞ்சாலையில் மாக்கும்புர மாத்தர, மாக்கும்புர காலி, மாக்கும்புர பதுளை மற்றும் கொழும்பு அம்பாறை வீதிகளில் பயணிக்கும் பஸ்களில் இந்த சேவை நேற்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மேல் மாகாணத்திலும் இந்த கட்டண முறை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. பொரளை கடவத்தை வீதியில் பயணிக்கும் பஸ்களிலும், ஊவா மாகாணத்தில் பதுளை பண்டாரவலை, பதுளை மகியங்கன, மொனராகலை பிபிலை, மொனராகலை வெள்ளவாய வீதிகளில் பயணிக்கும் பஸ்களிலும் நேற்றிலிருந்து இந்த கட்டண முறை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதேவேளை இன்றைய தினம் 25ஆம் தேதி கொழும்பு வவுனியா, கடவத்தை மஹரகம, மாக்கும்பர தங்காலை மற்றும் மாக்கும்பர அனுராதபுரம், கேகாலை வீதிகளிலும் இந்த பஸ் கட்டண முறை நடைமுறைக்கு வருகிறது என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தற்போதைய அளவில் 20 வீதிகளில் இலத்திரனியல் கட்டண முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதும் இந்த முறை அமுலாகும் என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு திட்டமாக இந்த திட்டம் அனைவராலும் பார்க்கப்படுகிறது.